அவரின் அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபதாபீன்கள், நல்லவர்கள் நம் அனைவருக்கும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மனித சமுதாயத்தை படைத்து நபிமார்கள், வேதர்கள் மூலமாக நன்மை தீமைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். எவைகளெல்லாம் நன்மைகள், இவைகளெல்லாம் தீமைகள் என்று தெளிவான வழிகாட்டுதல் நமது மார்க்கத்திலே உண்டு. பொதுவாக நன்மைகள் மனிதனை உயர்த்தக்கூடியது. உலகிலும் உயர்வு, நாளை மறுமையிலும் உயர்வு. அதே சமயம் தீமைகள், பாவங்கள் உலகிலும் அழிவு, நாளை மறுமையிலும் பெரும் இழிவு காத்திருக்கிறது என்று மார்க்கம் சொல்லுகிறது. எனவே நன்மை தீமைகளில் எதையும் நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. சாதாரண நன்மைதானே என்று அற்பமாக எந்த நன்மையையும் கருதி விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் ஓதி காட்டிய வசனத்தினை குறிப்பிடுகிறான், பமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் சைரை யரா. அணுவளவு நன்மை செய்தவர்கள் நாளை மறுமையில் அந்த நன்மையை காண்பார்கள். அணு கண்ணுக்கு தெரியாத ஒன்று, மிக பெரும் பல பரிமாணங்களை கொண்ட தொலைநோக்குகளால் உற்று நோக்கி பார்க்கப்படுகிற அணு புறக்கண்ணுக்கு தெரியாத அணுவளவிற்கு நன்மை செய்கிற போதும் நாளை மறுமையில் அதன் கூலி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல செய்யப்படுகிற தீமைகள், பாவங்கள் அணுவளவு இருந்தாலும் அதற்கு மறுமையில் தண்டனை உண்டு என்று இந்த வசனம் சொல்லுகிறது. குர்ஆனிலேயே இந்த வசனம், சூரத்துல் ஸில்ஸால்ல வருகிற இந்த வசனம் எல்லாவித நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வசனம். அதனால அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தர்மம், ஒரே ஒரு திராட்சையை தர்மம் செய்வார்கள், ஒற்றை திராட்சை பழம், இதற்கும் நன்மை உண்டா என்று கேட்கப்படுகிற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், மசாகீல தர்ரத்தின் ஹைரா. திராட்சை எண்ணிக்கையில் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் இதற்குள் இருக்கிற அணுக்கள், எண்ணிக்கையில் அடங்காத அணுக்கள், அல்லாஹ் மறுமையில் நன்மைகள் அணுவளவு இருந்தாலும் கூலியை தருவான் என்று சொல்லி தருவார்கள். கண்டிப்பிக்கவர்களே, யோசித்து பார்க்கலாம். சில நேரங்கள் நம்ம கூட அவசரமா வீட்டுல இருந்து வெளியே வந்திருப்போம், காசு எடுக்காம வந்திருப்போம். ஒரு மிஸ்கீர், ஒரு முசாஃபிர் கை நீட்டி கேட்கிற போது வெறும் 1-2 ரூபாய் பாக்கெட்ல இருக்கும். இதை போய் தர்றதா என்று சில நேரங்களில் தோன்றலாம். ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் சொல்லுவதானால் சொற்ப தொகையாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் மன தூய்மையோடு அல்லாஹ்வின் திருப்தியை மாத்திரமே கவனத்திலே கொண்டு செய்யப்படுகிற போது மறுமையில் அது மகத்தான பலனை கொண்டு வரலாம். கண்ணிமிக்கவர்களே, இப்ப நன்மையும் தீமையும் அணுவளவு இருந்தாலும் நாளை மறுமையில் பலாபலன் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, இது சொல்ல போனா முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நடந்து போகிற பாதையில மனிதர்களுக்கு தொந்தரவு தருகிற, இடையூறு தருகிற ஒரு அற்ப பொருட்கள், ஒரு கல்லோ முள்ளோ அல்லது ஒரு எலும்பு துண்டோ கண்ணாடி சில்களோ கிடக்கிற போது அதை எடுத்து அப்புறப்படுத்துவது கூட மார்க்கம், சதக்கா, தர்மத்தின் நன்மை என்று சொல்லுகிறது. கண்ணிமிக்கவர்களே, இதற்கு அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்திற்கு என்னை கொண்டு செல்கிற ஒரு நன்மையை சொல்லித்தாருங்கள். இதற்கு அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இமாத்தத்துல் அதா அனி தரீக்கில் முஸ்லிமின். முஸ்லிம்கள் நடந்து போகிற பாதையில் கிடக்க நோவினை தருகிற பொருட்களை நீங்கள் அப்புறப்படுத்துவதும் சுவனத்திற்கு உங்களை கொண்டு போகிற நன்மையான செயல் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பிக்கவர்களே. எனவே 2 ரக்காத் தொழுவது மட்டுமல்ல நன்மை. இப்ப மனித சமுதாயத்திற்கு நன்மை பயக்கிற, தீங்கு இருக்கிற பொருட்களை அப்புறப்படுத்துவதும் நன்மை என்று மார்க்கம் சொல்லுகிறது. கண்டிப்பிக்கவர்களே, பிரபலமாக நாம் அறிந்திருக்கலாம். நன்மை தீமையில நாளை மறுமையில் எது நம்மை சுவனத்திற்கு கொண்டு செல்லும், எந்த தீமை நம்மை நரகில் முகங்குப்புற தள்ளும் என்று நம்மால் கணிக்க முடியாது. பிரபலமாக நாம் அறிந்திருக்கலாம். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஒழுக்கம் இல்லாத ஒரு பெண்மணி தாகித்திருக்கிற நாய்க்கு தண்ணீர் போட்டியதன் காரணம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டார்கள் என்று நாம் அறிந்திருக்கலாம். இதை தொடர்ந்து அல்லாஹ்வை வணங்குகிற ஒரு பெண்மணி, இபாதத்துகள், நோன்புகள் நோக்கிற ஒரு பெண்மணி, வாயில்லா ஒரு பிராணி பூனையை கட்டி போட்டு அதற்கு முறையான உணவு தண்ணீர் வைக்காத காரணத்தால் அந்த பூனை இறந்து போகிற போது அவளை நரகத்திலே கண்டேன் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த செயல்
நாம் செய்யுகிற நல்ல காரியங்கள், தீய காரியங்கள் மறுமையில் நமக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியாது கண்ணிமிக்கவர்களே. அதனாலதான் அரபியில சொல்லுவாங்க, பொதுவாக பாவங்களை பொறுத்த வரைக்கும் சிறியது பெரியது என்று நாம் பிரித்து பார்க்க தேவையில்லை. இன்னைக்கு பல பேர் அப்படித்தான், எந்த சாதாரண பாவம் தானே, இதுக்கெல்லாம அல்ல தண்டனை கொடுக்க போறான், ஊர் உலகத்துல யாரும் செய்யாம இருக்கிறாங்க. இப்படி நாம் பாவங்களை பிரித்து பார்த்து சிறிய பாவம் என்று சர்வசாதாரணமாக கருதி பல்வேறு பாவங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு. அற்புதமாக சொல்லுவார்கள், லா தன்னுரிலா சிகாரில் மகசியா, பாவம் சிறியது என்று நீ பார்க்க வேண்டாம், சிறு பாவம் தானே என்று நீ எண்ண வேண்டாம். ஒன்னுர் வலாக்கின் ஒன்னுர் இல்லாமல் அசைத்த, எந்த ரப்புக்கு நீ மாறு செய்கிறாய், எவனின் கட்டளையை நீ மீறுகிறாய், எந்த மகத்தான அதிபதியின் உத்தரவை நீ உதாசீனம் செய்கிறாய் என்று பார் என்று அற்புதமாக சொல்வார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். பொதுவாக இன்றைக்கு பல்வேறு பாவங்கள் நம்முடைய சமுதாயத்தில், இந்த பேச்சு சம்பந்தமான பாவங்கள், நாவு வார்த்தைகளால் செய்யப்படுகிற மிக மோசமான பாவங்கள்ல சில நேரங்கள்ல அலட்சியமாக நாம் பேசுகிற வார்த்தைகள் மிக மோசமான பாவங்களாக மறுமையில் கணிக்கப்படும். கண்ணிமிக்கவர்களே, சில பேர் கேலி கிண்டல் பண்றது, அவர்களின் உருவங்களை வைத்தோ அல்லது அவர்களின் தோற்றங்களை வைத்து, நிறம், இன்னும் பிற அவர்களின் செயல்பாடுகளை வைத்து உருவ கேலி செய்வது, அவர்களை பரிகாசம் செய்வது. இந்த நியத்துல இது போன்ற எண்ணத்தில் யாராவது ஒரு சக மனிதரை, சக முஸ்லிமை கேலி செய்கிற, பரிகாசம் செய்கிற எண்ணத்தில் அவரது குறையை சுட்டி காட்டினால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய நிகழ்ச்சி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை பெருமானார் இன்னொரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன், கொஞ்சம் குள்ளமாக இருக்கிற சஃபியா அம்மையாரை குறித்து அன்னை ஆயிஷா, பெண்களுக்கே சில நேரத்தில் அந்த குணம் இருக்கும், கோவம் மட்டும் பேசுறது, எதையும் கண்டுக்காம பேசிடுறது. அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, அந்த குட்ட பெண்மணி, குட்டச்சி என்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை கேட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷாவே, நீ சொன்ன இந்த வார்த்தை எத்துணை பெரும் மிக மோசமான வார்த்தை தெரியுமா? இந்த வார்த்தையை கொண்டு போய் கடலில் கடந்தால் பெரும் கடல் நீர் கெட்டு போகும் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எத்தனை நேரம் நம்ம கேள்விகள் பண்றோம், எவ்வளவு சர்வசாதாரணமாக அவர்களின் உள்ளம் நோகும் என்பதை கூட பார்க்காம, அவர்களின் மனம் வேதனைப்படும் என்பதை கூட கொண்டு கொள்ளாமல் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் மிக மோசமான வார்த்தைகள். கண்ணிமிக்கவர்களே, இதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. அவங்க காலத்துல வாழ்ந்த ஒரு ஆபி, அல்லாஹ்வை நிறைய வணங்கக்கூடிய ஒருவர், இன்னொரு மனிதரை பார்த்து, பாவம் செய்கிற ஒரு மனிதரை பார்த்து இவர் அவசரப்பட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் உன்னை எல்லாம் மன்னிக்க மாட்டான். நமக்கு சில பேர் சொல்லிடுவோம், தொழுகவே வர்றது இல்லை, இல்ல வேற ஹராம்ல இருக்காரு, உன்னையெல்லாம் அல்லாஹ் எங்க மன்னிக்க போறான், இதெல்லாம் நரகத்துக்கு தான் போவார். இப்ப அந்த அதிகாரத்தை அல்லாஹ் அவன் கையில் வைத்திருக்க எவரையும் காஃபிர் என்றோ நரகவாதி என்றோ சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இவர் அவசரத்தில் அந்த வார்த்தையை சொல்லிடுவார், உன்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதற்கு அபூ ஹுரைரா இந்த ஹதீஸை அறிவிக்கிற போது அழுது கொண்டே சொல்வார்களாம், இவ்வளவு இபாதத்துகள் வணக்கம் செய்த நபர் இன்னொரு முஸ்லிமை பார்த்து ஏளனமாக சொன்ன வார்த்தை, அல்லாஹ் அவர் செய்த பாவங்களை காலம் முழுக்க இவரை செய்ய வச்சுட்டான். அதே பாவங்கள் தொடர்ந்து இவர் பெரும் பாவியாக மாறி போய் இவரின் துன்யாவும் நாசம், மறுமையும் நாசம் என்று அதற்கு அபூ ஹுரைராவின் வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கிறவர்களே, எனவே வார்த்தைகளில் மிகுந்த கவனம் வேண்டும். பிறரை குறித்து விமர்சிப்பது, பிறரை குறித்து ஏளனம் செய்வது, கேலி கிண்டல் செய்வது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். மன்னிமிக்கவர்களே, நீ எந்த அளவுக்கு சொன்னா மறுமையில அல்லாஹ் வசனத்திலே குறிப்பிடுகிறான், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. அந்த செய்திருக்கிற காலம் முழுக்க செய்கிற நன்மை தீமைகள் பதியப்பட்டிருக்கிற ஏடு, லா யுகாதிரு சகீரத்தன், அதை கண்ணால் பார்க்கிற போது மனிதன் சொல்லுவானா, என்ன இந்த ஏடு எந்த சிறிய பாவத்தையும் பெரிய பாவத்தையும் விட்டு வைக்கவில்லை, உலகில் நான் செய்து வந்திருக்கிற எந்த சிறிய நன்மையும் தீமையும் பெரிய நன்மையும் தீமையும் இது எழுதாமல் விட்டுவிடப்படவில்லையே, இதில் தவறி போகவில்லையே என்று சொல்லுகிற அளவிற்கு. கண்ணிமிக்கவர்களே, இந்த வசனத்தை ஓதுகிற ஒரு பெரும் அல்லாஹ்வின் நல்லடியார் அவங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்களாம், ஒரு அடுப்பு எரிக்கப்படுகிற போது, அடுப்பு பற்ற வைக்கப்படுகிற போது முதலில் சிறு சிறு குச்சிகள், சுள்ளிகள் வைக்கப்படும். நல்லா புடிச்சு எரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய பெரிய கிட்டையே வைப்பாங்க. அந்த அறிஞர் அழுது கொண்டே சொல்லுவாராம், நாளை மறுமையில் இதே போன்றுதான் சிறு பாவம் என்று நினைத்து நினைத்து பல்வேறு பாவங்களை செய்திருக்கிறோம், இதன் காரணமாக மறுமையில் கடும் தண்டனை இருக்கலாம் என்று அவர்கள் அழுது கொண்டே சொல்வார்களாம். மன்னிமிக்கவர்களே, இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயம், குறிப்பாக இந்திய வாழ் முஸ்லிம்கள் நாம் சந்திக்கிற பல்வேறு சோதனையான நிலைகள், நமது இருப்பையே கேள்விக்குறியாக்குகிற, குடியுரிமையை குழி தோண்டி புதைக்க நினைக்கிற, மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் எல்லாம் அது அவர்கள் கைப்பற்ற துடிக்கிற பல்வேறு சதிகள் நம்முடைய இந்திய திருநாட்டில்.
இப்ப பொருளாதாரத்தை முடக்க பார்க்கிற நிறைய சதிகள், மிக மோசமான அவர்களுடைய சதி வலைகளை பார்க்கிற மன்னிமிக்கவர்களே, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு நெருக்கடியில் வசிக்கிற நாம் இதன் காரணங்களை போய் குர்ஆன் ஹதீஸ்களை தேடி பார்த்தால் மார்க்கம் சொல்லி தருகிறது. பொதுவாக பாவங்களில் காட்டப்படுகிற அலட்சியம், பாவங்களில் சர்வசாதாரணமாக வீழ்ந்து விடுவது என்பது இந்த சமுதாயத்தின் இழிநிலைக்கு மிக முக்கிய காரணமாக சொல்லலாம். மன்னிக்கிறவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலகட்டம். இப்ப ஆயிஷா மட்டும் சொல்லுவாங்க, ஆயிஷாவே வீட்டுல 6 தீனார் நான் வைத்திருக்கிறேன், இன்றைய மதிப்புல ஒரு 3 பவுன் 3 சவரன் 6 தீனார்கள் வைத்திருக்கிறேன். நான் உலகை விட்டு பிரிய போகிற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது என் கைவசம் இருப்பதை நான் விரும்பவில்லை. எனவே ஏழைகளுக்கு அதை தர்மம் செய்து விடு. பெருமானார் மயக்கம் போட்டுருவாங்க. கடைசி நேரத்துல மயக்கமும் தெளிவுமாக மாறி மாறி நபிகள் நாயகத்தின் நிலை. மயக்கம் தெளிந்ததற்கு பின்னால் மீண்டும் கேட்பார்கள், அந்த காசுகள் தர்மம் செய்யப்பட்டு விட்டதா? ஆயிஷாமா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லிட்டு மயக்கம் போட்டீங்க, உங்களை பராமரிப்பதில் உங்கள் மீது நான் கவனம் செலுத்தினேன், அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் மீண்டும் சொல்லுவார்கள், அந்த காசுகளை தர்மம் செய்து விடுங்கள். மீண்டும் பெருமானார் மயக்கம். இப்படியே பலமுறை மயக்கத்திற்கு பின் தெளிவு வந்து அவர்கள் கேட்பார்களாம், மன்னிக்கிறவர்களே, அது அந்த காசுகள் தர்மம் செய்யப்பட்டு விட்டதா? இறுதியா பெருமானார் சொல்லுவாங்களாம், ஒருவேளை அந்த கையில் வைத்திருக்கிற காசுகள் ஏழைகளுக்கு தரப்படாமல் என் கைவசம் இருந்து என் உயிர் பறிக்கப்பட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற போது எந்த முகத்தை வைத்து நான் சந்திப்பேன்? இப்ப காசு பணங்களை வச்சிருக்கிறவங்க அதற்குரிய கடமைகளை நிறைவேற்றிவிட்டால் மறுமையில் தப்பிக்கலாம். எவ்வளவு நகைகளை பெண்கள் வச்சிருக்கிறாங்க. இப்ப கணக்கிட்டு ஜகாத்துகள் தரப்பட வேண்டும். செல்வந்தர்கள், பெரும் பெரும் வியாபாரங்கள், நிறுவனங்கள் அப்ப ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிட்டு ஜகாத் தரப்பட வேண்டும். செல்வத்திற்கு மார்க்கம் சொல்லுகிற அளவில் கணக்கிட்டு ஜகாத் தரப்பட்டு விட்டால், சதகாக்கள் தர்மங்கள் தரப்பட்டு விட்டால் மறுமையில் அவர்களுக்கு பெரும் பாதுகாப்பு. கண்டிப்பார்களே, செல்வத்தின் கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இன்னைக்கு இதுலயும் நிறைய கவனக்குறைவா இருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு பாவங்கள், இப்ப நாவுகளால் ஏற்படுகிற பாவங்கள், செல்வங்களால் ஏற்படுகிற பாவங்கள், கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல சில பாவங்களை குறித்து பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ் சபிக்கிற பாவங்கள், அல்லாஹ்வின் சாபத்தை கொண்டு வருகிற, அவன் தூதரின் சாபத்தை கொண்டு வருகிற பாவங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்மிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லஅனல்லாஹு ஆக்கில ரிபா, வட்டி வாங்கி உண்பவனை அல்லாஹ் சபிக்கிறான். வட்டி வாங்கி உண்பவன் அல்லாஹ்வின் சாபத்திற்கு உரியவன். இன்றைக்கு வட்டி இல்லாத இடமில்லை என்கிற அளவிற்கு பெண்களும் கூட தங்கள் பங்காக மகளிர் குழுங்கிற பேர்ல பல்வேறு லோன், ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், இப்படி பல்வேறு பெயர்களை மாற்றி மாற்றி வைத்து வட்டி உள்ளே ஊங்கி வருகிறது. கண்ணிமிக்கவர்களே, வாங்கி உண்பவர்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டு தூரமாக அவனின் சாபத்தை பெற்றவர்களாக மார்க்கம் சொல்லுகிறது. கண்ணிமிக்கவர்களே, இதற்கான பெண்கள்கிட்ட சில பாவங்கள், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தருகிற பாவங்கள். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹுல் வாசிமத்த வல் முஸ்தவ்சிமத்த. இந்த பெண்கள்ல சில பேரு பச்சை குத்துற பழக்கம் இருக்கு, பச்சை குத்தி கொள்வது திருமண காலத்துல இருந்து இருக்கும். இன்னைக்கு அங்கங்க நிறைய அந்த டாட்டூலாம் ஒட்டுற பழக்கம். அப்ப அது போன்று பச்சை குத்தி கொள்கிற பெண்கள், குத்தி விடுகிற பெண்கள் அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவர்கள். புருவங்களை அழகுபடுத்துவதற்காக அழகு நிலையங்களுக்கு சென்று அதில் கொஞ்சம் மாற்றி அமைக்கிற பெண்கள் சாபத்திற்குரியவர்கள். சௌரி முடி, இப்ப இயற்கை முடி பத்தவில்லை என்பதற்காக கூடுதலாக சௌரி முடி வைத்துக் கொள்கிற பெண்கள் சாபத்திற்குரியவர்கள். கண்ணிமிக்கவர்களே, பற்களை அழகுபடுத்துகிறேன் என்கிற பெயரில் பல்வேறு அதை அப்படியே தேய்ச்சி அதை கொஞ்சம் அரைச்சு அதுல சில வேலைப்பாடுகள் செய்யறது. இப்ப செயற்கையாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் தடுக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, இப்படி பல்வேறு பாவங்கள் சர்வசாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல அல்லாஹ்வின் சாபத்திற்குரிய பாவங்கள் சகஜமாக போவதை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல இன்னைக்கு இருக்கிற இன்னொரு மிக மோசமான பாவம் சமுதாயத்துல மானக்கேடு. மிக சகஜமாக இன்றைக்கு பெண்களிடத்திலே குறிப்பாக மானக்கேடுகள் பரவி இருக்கிற ஒரு காலம். நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, எந்த சமுதாயத்தில் மானக்கேடான செயல்கள் பரவுகிறதோ உலகில் கிடைக்கிற தண்டனை என்ன தெரியுமா? காலரா போன்ற நோய்கள், இதுவரை கேள்விப்பட்டிராத பல்வேறு முசீபத்துகள், நோய்கள், வேதனைகள் அந்த சமுதாயத்திற்கு வந்து சேருமா? மானக்கேடுகள் பரவலாக போகிறது. நம்ம நினைச்சிடக்கூடாது மானக்கேடுன்னு சொன்னா விபச்சாரம் மட்டுமல்ல, தவறான விபச்சாரம் மட்டுமல்ல மானக்கேடு. இன்றைக்கு இருக்கிற ஒழுக்கக்கேடான செயல்பாடுகள், பல்வேறு வெட்கமற்ற நிலைகள் எல்லாம் கூட மானக்கேட்டின் கீழ் வரும். கண்ணிமிக்கவர்களே, பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதுவும் குறிப்பாக வாலிப பெண்கள் புர்கா அணிந்து கொண்டும் கூட, புர்கா இப்ப சரியத்துடைய புர்கா அணிகிறாங்க, ஆனாலும் இஸ்லாத்திற்கு பொருத்தமற்ற பல்வேறு செயல்பாடுகள், அந்நிய ஆண்களோடு சகஜமாக பேசுவது, இப்ப பல்வேறு நடிகர்களோடு அமர்ந்து உணவு உண்பது,
அவர்களோடு செல்ஃபி எடுத்துக் கொள்வது, இதை பெருமையாக கருதுவது, வெட்கமற்ற செயல்பாடுகள் இன்றைக்கு மடிந்து போயிருக்கிறது கண்ணிமிக்கவர்களே. எனவே பல்வேறு கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. பெருமாள் என்ன சொல்லுவாங்க, வியாபாரங்களில் நேர்மை இல்லாமல் போகிற போது, எந்த சமுதாயத்தில் வியாபாரங்களில் மோசடி, பொய், புரட்டு, ஏமாற்று, நேர்மை இல்லையோ, நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் 3 வழிகளில் சோதிப்பான். அந்த சமுதாயத்திற்கு 3 முசீபத்துகள் இறங்கும். முதலாவது பசி, பட்டினி, நெருக்கடி. அந்த சமுதாயத்தில் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், என்ன மாதிரி யார் வியாபாரம் பார்க்க முடியும், அப்ப புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருப்பார். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், நேர்மை இல்லாத வியாபாரம் பசி, பட்டினி, நெருக்கடியை கொண்டு வரும். இரண்டாவது சொல்லுவார்கள், சித்தத்துல் மோனா, எவ்வளவு வந்தாலும் போறாரு, செலவினங்கள் தலைக்கு மேல் போகும். ஒரு ஆஸ்பத்திரிக்குன்னு போனா ஒரு சின்ன ஆபரேஷன் போவாரு, லட்சங்களுக்கு பில் வரும். ஒரு மளிகை கடைக்கு போனா 500 ரூபாய் எங்க போகும் தெரியாது. இப்ப காசு பணங்களில் பறக்கத்து இல்லாமல் கடும் செலவினம், நெருக்கடி ஏற்படும் அணிவிக்கவர்களே. மூன்றாவது சொல்லுவார்கள், ஜவுரு சுல்தான், அநியாயக்கார ஆட்சியாளர்கள் அவர்கள் மீது சுமத்தப்படுவார்கள். இப்ப வியாபார மோசடி, நேர்மை இல்லாத நிலை நம் சமுதாயத்தின் இளைநிலையை புரிந்து கொள்ளலாம். ஏன் இப்படி அநியாயக்கார ஆட்சியாளர்கள் செய்யுமா? வியாபாரங்களில் நேர்மை இல்லாத ஒரு நிலை கண்ணிமிக்கவர்களே. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க அல்லாஹ்ட்ட, யாரெல்லாம் அந்த ஃபிஸ்ஸமா, நீ வானத்தில் இருக்கிறாய், நகனுஃபில் அருள், நாங்கள் பூமியில் இருக்கிறோம், நீ எங்கள் மீது திருப்தியா அதிருப்தியா என்பதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வோம்? எங்கள் மீது நீ சந்தோஷமாக இருக்கிறாயா அல்லது கோபமாக இருக்கிறாயா நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அற்புதமாக சொல்லி தருவான், மூசாவே, உங்கள் ஆட்சியாளர் நல்ல ஆட்சியாளராக இருந்தால் நான் உங்கள் மீது திருப்தியுற்றேன் என்று அர்த்தம். இப்ப நல்ல ஆட்சியாளர் அமைவது அல்லாஹ்வின் திருப்திக்கு அடையாளம். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், ஆட்சியாளர் மிக மோசமான ஆட்சியாளராக, அநியாயக்கார ஆட்சியாளராக அமைந்தால் நான் உங்கள் மீது அதிருப்தி என்று அல்லாஹ் கூறியதை பார்க்கிறோம் மன்னிக்கிறவர்களே. ஆக இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நம்முடைய நாடுகள்ல ஆட்சி எவ்வளவு மிக மோசமான ஒரு ஆட்சியாளர்களாக, குறிப்பா சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக எவ்வளவு வன்மங்களை கக்குகிற, அடிப்படை உரிமைகளை கூட பறிக்க துணிக்கிற, வாழ்வாதாரத்தை முடக்க துணிக்கிற, இருப்பை குடியுரிமை எல்லாம் கேள்விக்குறியாக்க துணிக்கிற மிக மோசமான ஒரு ஆட்சி பார்த்து கொண்டிருக்கிற மன்னிக்கிறவர்களே. நாளுக்கு நாள் மிக அநியாயங்கள் அதிகரிக்கிற, மாநிலத்திற்கு மாநிலம் அக்கிரமங்கள் அதிகரிக்கிற ஒரு ஆட்சி நினைக்கிறவர்களே. யூபியெல்லாம் சொல்லவே தேவையில்லை, எவ்வளவு முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிற மாநிலம். இப்ப வீடுகளை கூட இடித்து தகர்க்கிற, கொஞ்சமும் ஈவிரக்கம் இல்லாத ஒரு ஆட்சியாளராக, இப்ப உடைமைகள் பறிக்கப்படுகிற கண்ணிமிக்கவர்களே. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்ன பெருமானாரை சொல்லி தர்றாங்க, எந்த சமுதாயத்தில் வாக்குறுதி மீறப்படுகிறது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது இல்லை. ஒரு சமுதாயம் வாக்குறுதி மீறுகிற போது, இப்ப வாக்குறுதியில் மீறல் ஒரு சமுதாயத்தில் பரவலாகிற போது நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எதிரிகளை சாட்டி விடுவான். அந்த சமுதாயத்தின் மீது எதிரிகளை அல்லாஹ் சாட்டி விடுவான். எதிரி என்ன செய்வான் தெரியுமா? அவர்களின் அத்துணை உடைமைகளையும் பறிப்பான். அவர்களின் உயிர் உடைமைகளை பறித்து சின்ன பின்னமாக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்வான். நாம் கண்ணிமிக்கவர்களே, அவ யோசித்து பார்க்கிறோம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அப்படித்தானே வக்ஃப் திருத்த சட்டம் அப்படிங்கிற பேர்ல எவ்வளவு மஸ்ஜிதுகள், வழிபாட்டு தலங்கள், பல்வேறு தர்காக்கள், இஸ்லாமிய அடையாள சின்னங்களை கபலீகரம் செய்ய துடிக்கிற ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு, நீதிமன்றத்தின் துணையோடு சட்ட ரீதியாக இவ்வளவு அநியாயங்களை கட்டமைத்து விடுகிற நிலைப்பாடுகளை பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொன்னா, இந்த திருத்த சட்டத்துக்கு பெயரில் கூட வக்ஃப் என்கிற வார்த்தை வந்துவிடக்கூடாது என்கிற அளவிற்கு உமீது 2025 அப்படின்னு பேரு. இப்ப வக்ஃப் என்கிற வார்த்தை கூட வராத அளவிற்கு வன்மத்தை கக்குகிற, பெரும் அநியாயத்தை செய்கிற ஒரு ஆட்சியாளர்களை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் மன்னிமிக்கவர்களே. மட்டுமல்ல, அதனுடைய விதிமுறைகள்ல பல்வேறு அந்த சட்ட மாற்றங்கள்ல இப்ப உள்ள இருக்கிற மெம்பர்கள்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டங்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் அந்த உறுப்பினர்களாக இருக்கலாம். எந்த அளவுக்கு ஆயிரும் அப்படின்னு சொன்னா, இப்ப நீ இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னா, 5 ஆண்டுகள் அவர் இஸ்லாத்தை கடைபிடிச்சிருக்கணுமா? ஒரு வக்ஃப் செய்வதற்கு நிபந்தனை 5 ஆண்டுகள் ஒரு இஸ்லாத்தை கடைபிடித்திருக்க வேண்டும். அப்போ ஒரு முஸ்லீமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற அதிகாரத்தை அரசாங்கத்திற்கும் நீதிமன்றங்களுக்கும் தந்துவிட்டால் இந்திய நாடு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முனாஃபிக்குகளின் ஒரு நாடாக மாறிப்போகும். ஏன்னா அரசாங்கத்திற்கு பயந்து நான் முஸ்லீம், நீதிமன்றத்திற்கு பயந்து நான் முஸ்லீம் என்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு கொண்டு போய்விடும் கண்ணிமிக்கவர்களே. யோசித்து பார்க்க வேண்டும். சொல்ல போனா நிறைய இந்த சட்டங்கள்ல நிறைய நாம் எதிர்க்க வேண்டிய, நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டிய குறித்திருக்கிற காலமாக ரொம்ப கம்மி. அரசாங்கத்துடைய நீதிமன்றத்துடைய உத்தரவு இந்த போர்ட்டல்ல பதிவு செய்யணும், வக்ஃப் சொத்துக்கள்லாம் பதிவு செய்யப்பட வேண்டும். இப்ப மிக குறுகிய காலம் தந்து அதற்குள்ளாக அவசர கதியில் அதை சட்டமாக்க துடிக்கிற நிலைப்பாடுகள் மாற்றப்பட வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. இன்னும் சொல்ல போனா, இந்த வக்ஃபுடைய பெயர்ல நம்முடைய தொடர்ந்து முன்னோர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் ஒருவித கவனக்குறைவு, பல்வேறு கோளாறுகள், குறைபாடுகள் இருக்கலாம்.
ஆனால் ஒரு நெருக்கடி நிலைக்கு நாம் வந்திருக்கிற போது அது குறித்து நாம் மிகுந்த கவனம் வேண்டும். மன்னிமிக்கவர்களே, நாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்லுவாங்க, மாணவர்களை சொல்லி காட்டுவாங்க, எந்த சமுதாயம் பல்வேறு பாவங்களில் ஈடுபடுகிறதோ, பல்வேறு ஹராம்களில் ஈடுபடுகிறதோ, அவர்கள் யாரு தெரியுமா? முன்பு அல்லாஹ்வால் அளிக்கப்பட்டிருக்கிற சமுதாயங்களின் வாரிசுகள் அவர்கள். முஜாஹித் முதலாவதா சொல்லுவாங்க, எந்த சமுதாயம் முன் நடந்திருக்கிற பாவங்கள் எல்லாம் வாழையடி வாழையாக இந்த சமுதாயத்திலும் தொடரும். தொடர்ந்து பரம்பரையாக அல்லாஹ்வால் அளிக்கப்பட்ட சமுதாயங்கள் செய்திருக்கிற அநியாயங்கள் தொடரும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஓரின சேர்க்கை இன்றைக்கு பல்வேறு சிட்டிகள்ல சர்வசாதாரணமாக இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு விபச்சாரம் என்கிற போது மார்க்கம் சொல்லுகிறது கசையடி. ஒன்று, மனம் முடித்தவர்கள் கல்லால் அடித்துக் கொள்ளப்பட வேண்டும். மனம் முடிக்காதவன் விபச்சாரம் புரிகிற போது 100 கசையடிகள் தண்டனை. இதைவிட மிக கொடூர தண்டனையாக ஓரின சேர்க்கை. ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்துக் கொள்கிற இயற்கைக்கு மாற்றமான ஒரு உறவு முறை எந்த அளவுக்கு மார்க்க தண்டனை சொல்லுது அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஒரு மலையின் உச்சிக்கு கொண்டு போய் அங்கிருந்து உருட்டி விடப்பட்டு இவர்கள் கொல்லப்பட வேண்டும். மிக மோசமான தண்டனைகள். இப்ப முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, எந்த சமுதாயத்தில் ஓரின சேர்க்கை பரவலாகிறதோ இவர்கள் யாரு தெரியுமா? லூத் அந்த சமுதாயத்தின் வாரிசுகள். லூத் நபியோட கூட்டத்தில் இருந்த பாவம் உலகில் எவரும் செய்யாத ஒரு பாவமாக முதலாக துவக்கி வைத்தவர்கள் லூத் நபியின் கூட்டம். இந்த பாவத்தில் ஈடுபடுபவர்களை குறித்து முஜாஹித் சொல்லுகிறார்கள், இவர்கள் லூத் சமுதாயத்தின் வாரிசுகள். அடுத்து சொல்லுவாங்க, வியாபாரங்களில் மோசடி செய்யக்கூடியவர்கள், வியாபாரிகள், பொய் சத்தியம், குறைகளை மறைத்து விற்பது, பொய் பேசி விற்பது, பல்வேறு வார்த்தைகளை மாற்றி பேசுவது, வியாபாரம் மோசடி செய்யக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர்கள் எவரின் வாரிசுகள் தெரியுமா? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூட்டத்தின் வாரிசு. ஒரு பெரும் இடி முழக்கத்தால் அளிக்கப்பட்ட நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம். அவர்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா? அளவு நிறுவையில் மோசடி. அல்லாஹ் குறிப்பிடுவான், அவுஃபுல் மிக்யால வல் மீசான், அளவையிலும் நிறுவையிலும் நீங்கள் முழுமையாக நிறுத்தி தாருங்கள். ஆனாலும் கேட்ட பாடல். அப்ப அளவு நிறுவையில் மோசடி செய்யப்படுகிற போது, வியாபாரங்களில் நேர்மையின்மை என்கிற போது அவர்களுக்குரிய தண்டனை. அவர்கள் லூத் அந்த சமுதாயத்திலே வாரிசு கண்ணிமிக்கவர்களே. மூன்றாவதாக சொல்லுவார்கள், ஆணவம் தற்பெருமை. எந்த சமுதாயம் குறை கொண்டிருக்கிறதோ, என்னை எதிர்க்க யார் இருக்கா, எனக்கு மேல யார் இருக்கா, நான் விரும்பியதை செய்வேன், கேட்பதற்கு யார் என்று ஆணவம் தற்பெருமை எந்த சமுதாயத்தில் பரவலாகிறதோ இவர்கள் யார் தெரியுமா? ஹூத் நபி அந்த சமுதாயத்தின் வாரிசுகளும். ஏன்னா ஒவ்வொரு பாவமும் ஒரு சமுதாயத்தின் அழிவிற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அடையாளம் இல்லாமல் அல்லாஹ்வால் அளிக்கப்பட்டிருக்கிற சமுதாயங்கள் இது போன்ற பாவங்களால் பீடிக்கப்பட்டவர்கள். கண்ணிமிக்கவர்களே, ஆணவம் தற்பெருமை ஹூத் சமுதாயத்தின் வாரிசுகள். ஒரு பெரும் சூறாவளி காற்றால், சுழற்றி அடிக்கிற காற்றால் அழிக்கப்பட்ட சமுதாயம் ஹூத் சமுதாயம். பெரும் பெரும் மலைகளை குடைந்து குகைக்குள் வாழ்ந்த சமுதாயம், பெரும் பலசாலிகளாய் வாழ்ந்த சமுதாயம். ஆணவம் தற்பெருமை அவர்களுக்கு அழிவை தேடித்தது. கண்ணிமிக்கவர்களே, இன்னமும் சொல்லுவார்கள், குழப்பங்கள் எந்த சமுதாயத்தில் பரவுகிறதோ இவர்கள் ஃபிரௌனின் வாரிசுகள், ஃபிரௌனுடைய கூட்டம், திபெத்தியின் வாரிசுகள் என்று முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி வார்த்தைகளை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, சொல்ல போனா இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்முடைய சிறுபான்மையின் எதிரிகள் இந்த ஆட்சியர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு காலகட்டத்துல முஸ்லீம்கள் என்றாலே எதிரிகளின் உள்ளத்தில் ஒருவித அச்ச உணர்வு இருந்தது. சிறுவர்கள் கூட சஹாபாக்கள் காலத்துல யூதர்கள் ஏதேனும் வம்புக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் என் ரப்பிடத்திலே கையேந்துவேன், உன்னை குறித்து அல்லாஹ்விடத்திலே முறையிடுவேன் என்கிற வார்த்தை, ஈமானிய வார்த்தை எதிரிகளை அப்படியே அண்டி ஓட செய்தது. இன்னைக்கு இத்துணை பெரும் எண்ணிக்கையில் 200 கோடிகளை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிரிகள் நம்மை கண்டு எள்ளி நகையாடுகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, எதிரிகளின் உள்ளத்தில் அச்சம் இல்லை. ஆனால் மாற்றமாக முஸ்லீம்களின் உள்ளத்தில் அச்சத்தை தவிர வேறென்றும் இல்லை. எதற்கெடுத்தாலும் பயம். நாட்டில் எப்படி வாழ போறோம், நமது குடியுரிமை என்னாகுமோ, எதிர்காலம் என்னாகுமோ, எல்லா நிலைகளிலும் பயந்து நடங்குகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிற மன்னிமிக்கவர்களே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு காலம் வரும், அவர்கள் செய்த முன்னறிவிப்பு, துன்ஸா உல் மஹாபத்து பின் குலூபிஹிம், எதிரிகளின் உள்ளத்தில் இருந்து முஸ்லீம்களை குறித்த அச்சம் எடுக்கப்பட்டு போகும். நம்மளை பத்தி கொஞ்சம் கூட பயம் இருக்காது. என்ன வேணாலும் செய்வாங்க, அடிச்சா கேட்கறதுக்கு யார் இருக்கா? இப்ப கொலை நடந்தால் கூட கேட்பதற்கு யார் இருக்கிறார்? அற்ப காரணங்களுக்கு எல்லாம் கூட அடிப்பது, உதைப்பது, கொலை செய்வது, கும்பலாக சேர்ந்து கொலை செய்வது என்றெல்லாம் நிகழ்ந்தாலும் கூட சட்ட ரீதியாக தப்பிவிடலாம் என்கிற நம்பிக்கை, ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது என்கிற மமதை. கண்ணிமிக்கவர்களே, முஸ்லிம்களை குறித்த உள்ளத்தில், எதிரிகளின் உள்ளத்தில் அச்சமில்லாமல் போகும் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நிராசை கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்குதா இல்லையா? எவ்வளவு கட்டமைத்து விடப்படுகிற வன்முறைகள், எவ்வளவு மிக மோசமான கொடூர கொலைகள். அடுத்து பெருமான தொடர்ந்து சொல்லுவாங்க, எதிரிகளின் உள்ளத்துல அச்சம் இல்லாம போயிடும், முஸ்லிம்களின் உள்ளத்தில் வகன் போடப்படும் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு காலம் முஸ்லிம்களின் உள்ளத்தின் வகன்,
சஹாபாகவே ரசூலுல்லாஹ் வஹன் என்றால் என்ன? நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, வஹன் ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். ஒன்று உலக மோகம். 1000 ஆண்டுகள் வாழ்வதை போல உலகை குறித்த பேராசை, பொருளாதாரம் குறித்த பேராசை, நிறைய வேண்டும் வேண்டும் என்கிற பேராசை, துன்யாவையே கட்டி கொண்டு போவதை போல 5 நேரம் தொழுவதற்கு கூட நேரம் தராமல் மனம் வராமல் சம்பாதிக்கிற பேராசை. ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுப்பது, அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்பது. இது உள்ளத்தில் வஹன் என்பார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அடுத்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நெருக்கடி காலம் வர்றப்ப நாங்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையா, நாங்கள் குறைவாக இருப்போமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லாக்கின் குஸா அன்க குஸாஹி ஸைல், நீங்கள் எண்ணிக்கையில் பெரும்பான்மை, கோடிகளை தாண்டுகிற அளவிற்கு இருப்பீர்கள். ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? உங்கள் பலவீனம் என்ன தெரியுமா? வெள்ளங்களில் மிதந்து வருகிற குப்பை கூலங்களை போன்று மாறிவிடுவீர்கள். இப்ப ஊதினால் பறந்து விடுகிற, அப்ப சர்வசாதாரணமாக அதை சிதறடித்து விடப்படுகிற குப்பை கூலங்களை போல மாறிவிடுங்கள் என்று பெரும்பாலான வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, அந்த நம்பிக்கை நீங்க வந்துட்டோம். ஈமானிய பலவீனம், அமல்களில் பலவீனம், அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதில் பலவீனம், தவக்குள் வைத்து வாழ்வதில் பலவீனம். ஆனால் நேர்மாற்றமாக ஹராம்களில் உழன்று கொண்டிருக்கிறோம், பாவ படுகொலியில் புதைந்து கொண்டிருக்கிறோம். மன்னிமிக்கிறவர்களே, நம்முடைய நடைமுறையில் மாற்றம் வந்தால் நம்மை சுற்றி மலக்குகள் வருவார்கள். சஹாபாக்கள் வரலாறு சொல்லுகிற செய்தி. இப்ப எவர்களை சுற்றி மலக்குகள் பாதுகாப்பு வளையமாக இருக்கிறார்களோ அவர்களின் வாழ்வில் நிம்மதியே நிம்மதி. எத்துணை நெருக்கடி வந்தாலும் உள்ளம் கலங்காது. மலக்கு துணையாக இருக்கிறார் என்ற ஒரு அசாதாரண தைரியத்தில் நிம்மதியாக இருப்பார். கண்ணிமிக்கவர்களே, ஆனா இன்னைக்கு நம்ம பேசுகிற பொய்கள் மலக்குகளை தூரப்படுத்திடுது. பெருமானரே சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிம் ஒரு பொய் சொன்னார். ஒரு பொய் சொல்லுகிற போது உடன் இருக்கிற பாதுகாப்பு மலக்கு ஹப்பலா கிலோமீட்டர் தூரத்திற்கு தள்ளி போயிடுவார். பொய் பேசுகிற போது வாயிலிருந்து வருகிற துர்வாடை அந்த மலக்குக்கு பெரும் துன்பத்தை தருகிற போது நம்ம விட்டு தூரமா போயிடுவார். இப்ப மலக்கு தூரமாகி போனால் இப்லீஸ் அருகிலே வந்து விடுவான். 2 பேத்துல வராதான் பக்கத்தில் இருக்க முடியும். இப்ப சைத்தான் இப்லீஸ் அருகிலே வந்து விட்டால் பேசுகிற பேச்சு சைத்தானிய பேச்சா இருக்கும். இவரின் செயல்பாடுகள் சைத்தானிய செயல்பாடுகளாக இருக்கும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், மலக்குகளின் சூழ்நிலைக்கு நம்ம வரணும். நிறைய அல்லாஹ்வை வணங்குகிற, அல்லாஹ்வை சார்ந்து வாழுகிற, அவனே கதி என்று அவனிடத்தில் சரணடை நிலைக்கு வரணும். கண்ணிமிக்கவர்களே, இறுதியாக ஹஜ்ரத் உமர் அவர்களை குறித்து பெருமானார் சொல்லுவாங்க. உமர் பத்தி பெருமானார் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ் யன்திகு லிசானி உமர். உமர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உமருக்கு மட்டுமல்ல, நாமும் அல்லாஹ்வை சார்ந்து வாழ்ந்தால், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால், குறிப்பாக பாவங்களை தவிர்த்து பரிசுத்த வாழ்வு மேற்கொண்டால் மலக்குகளின் துணை நமக்கு உண்டு. கண்ணிமிக்கவர்களே, நாம் சிந்திக்கிற செயல்கள், நாம் பேசுகிற பேச்சுக்கள், நமது செயல்பாடுகள் அத்துணையிலும் மலக்குகள் உடனிருந்து நம்மை உறுதிப்படுத்துவார்கள். கண்ணிமிக்கவர்களே, எனவே இந்த சமுதாயம் வாய்மை நிறைந்த சமுதாயமாக, நேர்மை நிறைந்த சமுதாயமாக மாற வேண்டும். ஆரம்பகால சமுதாயங்களைப் போல வாய்மைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற சமுதாயமாக மாற வேண்டும். குறிப்பாக பாவங்களில் இருந்து விலகி இருக்கிற சமுதாயமாக மாறுகிற போது எத்துணை பெரும் சக்தியும் நம்மை அசைத்து கூட பார்க்க முடியாது. எத்துணை பெரும் எண்ணிக்கையில் வந்தாலும் சரி, மிக கொடூரமான சட்டங்கள் வந்தாலும் சரி, முறியடிக்கிற ஆற்றலும் சக்தியும் அல்லாஹ்வால் வழங்கப்படும். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை மீண்டும் சீர்திருந்தி வாழ தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக. அல்லாஹ் எதிரிகளை அவனிடத்திலேயே நாம் சாட்டி விடுவோமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதிரிகளை ஒன்றுமில்லாமல் செய்வானாக. அவர்களை அல்லாஹ் மிகச்சிறந்த தண்டனை அளிப்பவன். அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை தருவானாக. இந்த நாடுகளில் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அல்லாஹ் கியாமத் வரை நிலை பெற செய்வானாக. எதிரிகளின் அநியாய அக்கிரமத்திலிருந்து பாதுகாத்து அருள்வானாக. அவர்களின் சதிகளை எல்லாம் சின்னாபின்னமாக்குவானாக. அவர்களின் சூழ்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் சுக்குநூறாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.